பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயமாக்கி தருவார். அதனால் ஒன்றும் பயப்படாருங்க. ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கண்கள் ஒரு இடத்துல பதிந்து இருக்கணும். அது எங்கே தெரியுமா? எபிரேயர் 3:1 கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை மாத்திரம். இந்த வசனம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டார். எப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். சிறு வயதிலிருந்தே நிறைய பாவ சுபாவம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகை, பழிக்கு பழி வாங்கிறது, அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி ஒரு கெட்ட சுபாவம் எனக்குள்ள. அதாவது மகாபாரதம்னு ஒரு காவியம் சொல்லுவாங்கல்ல, காப்பியம். அதில் ஒரு கேரக்டர், ஒரு சகுனி என்பர். எல்லா பிரச்சனைக்காரன் அந்த ஆளு தான் அப்படின்ற மாதிரி. என் வீட்டில் அப்படி சொல்லுவாங்க, சகுனிடா நீ அப்படின்னு. அந்த மாதிரி சுபாவங்க. ஊழியம் செய்யறதுக்கு தகுதி கிடையாது, ஊழியத்திற்கு அருகதையற்றவன் நான். ஆனால் எப்படி இந்த ஊழியக்காரனை மாறினேன்னு நினைக்கிறீங்களா? கிருபையா அந்த பாவியா என்னை தேடி வந்து ரட்சித்தாரா? நான் சொன்னேன், என்னால் எப்படிங்க உங்களுக்கு ஊழியம் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே? இல்லை, நீ வான்னு சொல்லி அழைச்சி என்னை ஒப்பு கொடுத்து. அப்புறம் இப்படியெல்லாம் மாறினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ரகசியம். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசினது, இயேசுவை கவனித்து பாரு. சாதாரணமாய் பார்ப்பது வேறு, கவனித்து பார்ப்பது வேறு. சாதாரணமாக பார்த்தா என்னை பார்த்தோன்னே சொல்லலாம், நீங்கள் இவங்க பிரதர் மோகன் லாசரஸ் அப்படின்னு. கொஞ்சம் கவனித்து பார்த்தா என்ன சொல்லுவீங்க? அவர் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, ஒரு பெண்ணை குத்தி இருக்கிறாரு, கையில் பைபிள் வச்சிருக்கிறாரு, அவர் முடியல கொஞ்சம் நரைக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு வயசாகனெல்லாம் தெரியுது. கவனித்து பார்த்தா இதெல்லாம் தெரியுதுல்ல. சாதாரண பார்ப்பாரு வேறு, கவனித்து பார்க்கறது வேற. அப்போ இயேசுவை சாதாரணமாய் பார்க்கிறோம். அவர் வந்தார், அற்புதம் செய்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார்னு. ஆண்டவர் சொன்னார், கவனித்து பாரு. நான் ஒவ்வொன்றையும் கவனித்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு இந்த பைபிள் இருக்கிற 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்குல்ல, திரும்ப 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 வாசித்து இயேசுனுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். அவர் இயேசு குருடருக்கு பார்வை கொடுத்தார், அவ்வளவுதான் தெரியும். எப்படி பார்வை கொடுத்தார், எப்படி அவரோடு பேசினார், எப்படி நடந்து கொண்டார், எப்படி அவர்களை தொட்டார், ஒன்னொன்னே தியானிக்க எப்படி அவர் பேசினது, நடந்தது, அற்புதம் செய்தது, அவர் எதிரிகளுக்கு பதில் சொன்னது, பாடுகளை ஏற்றுக்கொண்டது, அதை ஒவ்வொன்றையும் கவனிச்சு பார்க்க என் உள்ளத்தை ஆழமாய் தொட்டது. நான் இப்படி மாறணுமே, எனக்கு இந்த சுபாவம் வேணுமே, எனக்கு இந்த குணம் வேணுமே, இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். அப்படிதான் எனக்கு ஆசை வந்தது. இந்த இயேசுவை கவனித்து பார்க்க எனக்கு அவரை போல மாறணும், அவரை போல சுபாவம் எனக்கு வேணும், அவரை போல சாந்த குணம் வேணும், அவரை போல பரிசுத்தம் வேணும், அவரை போல ஜெபிக்கணும், அவரை போல வல்லமை வேணும், அவரை போல பாடுகளை சகிக்கணும், அவரை போல மன்னிக்கணும். இந்த ஆசை எல்லாம் வர ஆரம்பித்து ஜெபிக்க தான் என் குணங்கள் மாற ஆரம்பிச்சது, சுபாவங்கள் மாற ஆரம்பித்தது. இந்த நிலைமை முற்றிலும் மாறிட்டீங்களா? இல்லையே. இன்றைக்கும் அதுதான் அவரை பார்த்து ஜெபிக்கிற, இன்னும் என்ன மாத்துங்க, இன்னும் என்னை உருவாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போ அனுதினமும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும், அவருடைய குணம் நமக்குள்ளே வரணும், அவரை போல நான் காணப்படணுன்ற ஆசையோடு ஜெபித்தீங்கன்னா உங்களுடைய சுபாவங்கள், குணங்கள் எல்லாம் மாறி ஒரு தெய்வீக சுபாவம் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். ஒரே நாளில் வராது. நீங்க ஜெபிக்க அவரை நெருங்க. அதனால கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. ஆண்டோடைய வாழ்க்கை சரீரத்தை வாசிக்கும் போது சும்மா அப்படி வாசித்துட்டு போயிடாதங்க, அப்படியே தியானிங்க. அவர் எப்படி பேசியிருப்பார், எப்படி நடந்திருப்பார், எப்படி இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார், அப்படியே தியானிக்க. இயேசு எவ்வளவு இனிமையானவர், ஐயோ இவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான ஆண்டவரை நான் பெற்றிருக்கிறேன்னு சந்தோஷ மகிழ்ச்சி உள்ளத்துல வரும் பாருங்க. உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகி மாறிடும். அதனால சும்மா கடமைக்கு பயில் வாசத்தை ஜெபிச்சு நீ போகாதங்க. இயேசுவை கவனித்து பாருங்க.
தினந்தோறும் அவரை கவனிச்சு பார்த்து, இயேசுவே உங்களை போல நான் மாறணும், உங்க அடிச்சு வீட்டில் நடக்கணும், கிருபை தாங்கன்னு கேளுங்க. அவர் உங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு அருளி செய்வாராக. விரும்புறீங்களா? இயேசுவை போல மாறன்னு ஆசைப்படுறீங்களா? அவருடைய சாந்தம், அவருடைய அமைதி, அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய ஜெபம், அவருடைய ஒரு வல்லமை, அவரை போல ஆசை இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு இதயத்தில் கை வைத்து, இயேசுவே உம்மை போல என்னை மாற்றுங்க, உங்களை போல நான் மாறணும், இனி உங்களை கவனித்து பார்க்கணும், அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்க, உங்கள் சுபாவெல்லாம் எனக்கு வேணும், என்னை அப்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.